சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல்வராக உதயநிதி மிகப்பெரிய அளவில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதிய அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு முதல்வராக அனைத்து பணிகளையும் உதயநிதிதான் மேற்கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மருத்துவமனையில் இருந்து கொண்டு முதல்வர் வேலையை பார்க்க முடியாத காரணத்தினால் ஓய்வில் இருக்கப் போவதாகவும் சில முக்கிய ஆலோசனைகளை மட்டும் வழங்க உள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த 7 நாட்கள் உதயநிதிதான் தற்பொழுது முதல்வராக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பாதுகாவலனாக இருப்பார் என்று திமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதாவது திருடன் கையில் சாவி என்பதற்கேற்ப உதயநிதி கையில் முதல்வர் பதவி ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்டு இருப்பதால் மக்களின் பாதுகாப்பு நிச்சயம் கேள்விக்குறிதான் என்றும், நடிகைகளது வீடுகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு போடப்படும், ஏனென்றால் அவர்களை கண்முன்னே பாதுகாத்து வருகிறார் உதயநிதி என்று எதிர்க்கட்சி தரப்பினர்களும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது உதயநிதி அவர்களது மனைவி ஏற்கனவே பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குடன் நெருக்கமாக இருந்ததும் பட இயக்குனராக ஒட்டுமொத்த தயாரிப்பையும் ஜாபர் சாதிக் அவர்கள் நடத்தி பல கோடிகள் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டதாகவும், கருப்பு பணங்கள் அனைத்தையும் உதயநிதி நடத்தி வரக்கூடிய ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் மூலம் வெள்ளைப்பணமாக மாற்றப்பட்டு வருவதாகவும், தற்பொழுது ஒட்டுமொத்த அதிகாரங்களும் உதயநிதி கையில் இருப்பதால் அடுத்த 7 நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடக்கலாம் என்ற தகவலையும் எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். ஏற்கனவே துணை முதல்வராக இருந்து கொண்டு போட்டோ ஷூட்டை தந்தையை போலவே நடத்தி வந்தார். அடுத்து முதல்வர் பதவியும் 7 நாட்கள் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்ற அச்சம் தமிழக மக்களுக்கு வந்துவிட்டதாகவும், இனியும் கோபாலபுரத்திலிருந்து முதல்வராக யாரும் தேர்வு செய்யக்கூடாது என்றால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எதிராக மட்டும் ஓட்டுக்களை செலுத்தினால்தான் இது ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும். இல்லை என்றால் கோபாலபுர குடும்பம் அடுத்தடுத்த வாரிசுகளால் தமிழக மக்களின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் கூறுவது சரியா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் தேறி மீண்டும் வர வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் கருணை ஓட்டிற்காகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏனென்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்டாலின் மாலையில் மனைவி வெளியிட்டுள்ள நூல் வெளியீட்டு விழா, அதில் கலந்து கொண்ட உதயநிதி என்று பரபரப்பையும் ஏற்படுத்தி